தற்போதைய அண்மை செய்தி. அரசு ஒப்பந்ததாரர்களுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அரசு ஒப்பந்ததாரர்களுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை சேப்பாக்கத்தில் அரசு ஒப்பந்ததாரர்களுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சேப்பாக்கத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். சேப்பாக்கத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவினா வழங்க கேட்கலாம். வணக்கம் கவினா, இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒப்பந்ததாரர்களுடன் ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டு வருகிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பது என்னவென்றால், திட்டங்களின் தற்போதைய நிலை, அதாவது கிடப்பில் உள்ள சாலைகள், பாலங்கள், அரசு கட்டிடங்கள் போன்ற கட்டுமான பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்து வருவார்கள். மேலும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பணிகள் நிறைவடையுமா என்பதையும் உறுதிப்படுத்துவதற்காக ஆலோசனை மேற்கொள்கிறார்கள். மேலும் ஏதேனும் ஒரு திட்டத்தில் தாமதம் ஏற்பட்டால் அதற்கான காரணங்களையும் கண்டறிந்து அதனை எப்படி சரி செய்ய வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் நிதி ஒதுக்கீடு மற்றும் நிலுவைத் தொகை ஆகியவற்றையும், அதாவது ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகைகள் மற்றும் அதற்கான நிதி விடுவிப்பு குறித்து விவாதிப்பது மற்றும் புதிய திட்டங்களுக்கான பட்ஜெட் மற்றும் நிதி ஒதுக்கீடு குறித்து தெளிவை வழங்குவது போன்ற ஆலோசனைகள் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் கட்டுமான தரம் மற்றும் விதிகள், அதாவது கட்டுமான பணிகளில் தரக்கட்டுப்பாட்டை எக்காரணம் கொண்டும் சமரசம் செய்யக்கூடாது என்பதையும், மேலும் புதிய அரசு விதிகள், சுற்றுச்சூழல் வழிகாட்டுதல்கள் மற்றும் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுவது குறித்து அறிவுறுத்துவது, அது மட்டுமல்லாமல் ஒப்பந்ததாரர்கள், அதாவது கட்டிடங்கள் கட்டி முடிப்பதற்காக ஒப்பந்ததாரர்களுக்கு விடப்படும் ஒப்பந்ததாரர்களுக்கு எவ்வாறான சவால்கள் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பதும், மேலும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு, அதனால் ஏற்படும் சிரமங்கள், நிலம் கையகப்படுத்துவதில் உள்ள தாமதம் அல்லது பிற துறைகளிடமிருந்து மின்சார வாரியம், குடிநீர் வாரியம் அனுமதி பெறுவதில் உள்ள சிக்கல்கள் குறித்து ஒப்பந்ததாரர்கள் அவர்கள் தரப்பில் இருக்கும் சிக்கல்களை அமைச்சரிடம் முறையிடுவார்கள். அது மட்டுமல்லாமல் புதிய திட்டங்கள் மற்றும் டெண்டர் நடைமுறைகள் ஆகியவற்றை பற்றி கலந்தாய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கவினா.